ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 38ஆம் அத்தியாயம். அகஸ்திய மாமுனிவருக்கும் மற்றவர்களுக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வெளிப்பாடு. பரத்வாஜ மாமுனிவர் கூறினார், பிரபஞ்சத்தின் அதிபதியான பகவான் ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனதை கொண்டு அவர்கள் வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருந்த போது 3 தினங்கள் கடந்துவிட்டன. 3ஆம் நாள் இரவில் அவர்கள் உறக்கம் கொண்டிருந்த போது 4வது ஜாமத்தின் முடிவில், அதாவது யமத்தில் 3 மணி நேர காலம் ஒரு அற்புதமான கனவை கண்டார்கள். புருஷோத்தமர் மகிழ்ச்சி அடைந்து புன்னகையுடன் இருப்பதை கண்டார்கள். அவரது திருக்கரங்களில் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஆகியவற்றை வைத்திருந்தார். அவர் அவர்களுக்கு வரங்களை வழங்க வந்தார். அவர்கள் மகிழ்ச்சியான இதயங்களுடன் எழுந்து தங்கள் இல்லங்களை விட்டு வெளியே வந்தனர். உரிய மரியாதையுடன் அவர்கள் சுவாமி புஷ்கரணியின் புனித நீரில் புனித நீராடி விதிகளின்படி தங்கள் கடமைகளை செய்தனர். காலையில் செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளையும் முறையாக செய்த பின்னர் அனைவரும் அச்சுத பெருமானை சாந்தப்படுத்த தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். உடனடி நன்மைக்கு உகந்த வழியில் பறவைகள் சுட்டிக்காட்டிய நல்ல சகுனத்தை கண்டு இறைவனின் அருள் தங்களுக்கு எட்டக்கூடியது என்று அவர்கள் எண்ணினர். பின்னர் அவர்கள் 3 உலகங்களையும் படைத்த ஜனார்த்தனரை வணங்கினர். வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள பல்வேறு புனித பிரார்த்தனைகளால் அவரை புகழ்ந்தனர். பிரார்த்தனைகளின் முடிவில், குந்தியின் மைந்தனே, சிறந்த கலச முனிவர் அகஸ்திய மாமுனிவர் சங்கரருடன் பகவான் ஸ்ரீஹரியின் 8 எழுத்து மந்திரத்தை, அதாவது பிரணவத்துடன் கூடிய நமோ நாராயணாய மந்திரத்தை மீண்டும் கூறினார். பிரபஞ்சத்தின் அதிபதியான அச்சுதனுக்கு தங்கள் மனதை அர்ப்பணித்தவர்களுக்கு முன்னால் மிகவும் மர்மமான ஒரு பிரகாசமான ஒளி தன்னை வெளிப்படுத்தியது. பல கோடி சூரியன்கள், சந்திரன்கள் மற்றும் நெருப்புக்கள் ஒரே இடத்தில் ஒன்றிணைந்ததன் பிரகாசத்தை போல அது வானத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. அந்த பிரகாசத்தை கண்டதும் அவர்கள் அனைவரும் மிகவும் ஆச்சரியம் கொண்டார்கள். அவர்கள் மிகப்பெரிய பேரின்பத்தின் உருவகமான தெய்வீக நாராயணரை தியானித்தார்கள். இறைவன் பேச்சு மற்றும் மனதின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அவர் நன்கு அறியப்பட்ட செழிப்பு மற்றும் மகிமையுடன் பிரகாசித்தார். அவருக்கு 1000 மற்றும் எண்ணற்ற விழிகள் இருந்தன. 1000 கரங்கள் மற்றும் பாதங்கள் பொருத்தப்பட்டிருந்தன. உருகிய தங்கத்தை போன்ற பிரகாசமான பளபளப்புடன் அவர் வசீகரமாக இருந்தார். வளைந்த பற்களால் அவர் மிகவும் பயங்கரமாக இருந்தார். அவர் சரியாக காண முடியாத அளவிற்கு மினுமினுப்பாக இருந்தார். அவர் நெருப்பு தீப்பிழம்புகளில் வெளிப்பட்டார். அவர் கௌஸ்துப ரத்தினத்தால் பிரகாசித்தார். அவர் தனது மார்பில் பிரியை, அதாவது தேவியை மகாலட்சுமியை வைத்திருந்தார். அவர் புரிந்து கொள்ள முடியாதவராக இருந்தார். தொடக்கமோ முடிவோ இல்லாமல் இருந்தார். அவர் அனைவருக்கும் அதிகப்படியான பயத்தை தூண்டினார். அவர் எங்கும் நிறைந்திருந்தார். அவர் தனக்குள் முழு பிரபஞ்ச முட்டையையும் வெளிப்படுத்தினார். அகஸ்திய மாமுனிவரும் சங்கரரும் தங்கள் தலைவர்களாக கொண்ட இறைவனை கண்டதும் அவர்களின் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. பிரபஞ்சத்தின் இறைவனை கண்டு அவர்கள் மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினர். உலகங்களை பாதுகாப்பதற்காக அலைந்து திரிந்த பகவான் ஸ்ரீஹரியின் ஆயுதங்கள் அவற்றின் சொந்த மகிமை மற்றும் வலிமையுடன் அவருக்கு சேவை செய்ய திரும்பி வந்தன. ஆயுதங்கள் சூரியனின் பிரகாசத்தை கொண்ட சக்கரம், தெய்வீக கதாயுதம், வாளான நந்தகம், புண்டரீகம், வெள்ளை தாமரை, சங்கம், சந்திரனின் பிரகாசத்தை கொண்ட பயங்கர ஒளியை கொண்ட பாஞ்சஜன்யம் சங்கம், அது முழு பிரபஞ்ச முட்டையையும் நிரப்பியது. பாஞ்சஜன்யத்தின் சப்தம் அனைத்து அசுரர்களுக்கும் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. மிகவும் மர்மமானதாகவும் பயங்கரமாகவும் இருந்த பாஞ்சஜன்ய ஒலியை கேட்டதும் தேவர்கள் அனைவரும் தங்கள் வாகனங்களில் ஏறி அங்கு வந்தனர். பிரம்மதேவர், ருத்ரர், தேவேந்திரன், யோகிகள், சனகர், முனிவர்கள் முதல் வசிஷ்டமா முனிவர், கந்தர்வர்கள், அரவங்கள் மற்றும் கிண்ணறர்கள், விஸ்வக்சேனர், கருடாழ்வார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஊழியர்கள், ஜெயன் மற்றும் முதல் நிரந்தரமான ஒரே வடிவத்தில் இறைவனைப் போல இருப்பவர்கள் மற்றும் ஸ்வேத தீபத்தில் வசிப்பவர்கள், இவர்கள் அனைவரும் வந்தனர். தெய்வீக கல்ப மரத்திலிருந்து ஒரு அற்புதமான மலர் மழை அவர்கள் அனைவரின் மீதும் அடர்த்தியாக விழுந்து அதிகப்படியான நறுமணத்தால் அனைவரின் மனதையும் மகிழ்வித்தது. அழகான விழிகளை கொண்ட தெய்வீக கன்னிகைகள் நடனமாடினர். முன்னணி கிண்ணறர்கள் பாடினர்.
மகிழ்ச்சி அடைந்த சூரர்கள், கந்தர்வர்கள் மற்றும் சாரணர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர், புகழ்ந்து பாடினர். பக்தர்களிடம் அன்பு கொண்ட தாமரை கண்களை கொண்ட இறைவனார் மகிழ்ச்சி அடைந்ததை கண்டு அவர்கள் அவரை 8 அங்கங்கள் தரையில் தொட்டு வணங்கி பல்வேறு வகையான பாடல்களால் அவரை சாந்தப்படுத்தினர். பிரம்மதேவரும் மற்றவர்களும் கூறினார்கள், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, கருணை கடலே, வெற்றி பெறுவீராக. தாமரை விழிகளை கொண்டவரே, வெற்றி பெறுவீராக, வெற்றி பெறுவீராக. உலகங்கள் அனைத்திலும் வரங்களை வழங்குபவரே, வெற்றி பெறுவீராக. பக்தர்களின் வேதனையை அகற்றுபவரே, முடிவில்லாதவர், அழியாதவர், தங்களை யார் அறிவார்கள்? அமைதியானவர், பேச்சு மற்றும் மனதின் அறிவிற்கு அப்பாற்பட்டவர், உணர்வு மற்றும் பேரின்பத்தின் தன்மை கொண்டவர். அவர்கள் உங்களை மிகவும் நுண்ணியவர் என்றும் மிகவும் உறுதியானவர் என்றும் உள்ளிருக்கும் ஆன்மா என்றும் கருதுகிறார்கள். வேதங்கள் உங்களை அச்சுதர், புருஷோத்தம் என்றும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர் என்றும் அழைக்கின்றன. மாயையின் சூழ்ச்சிகளுக்கு உள்பட்ட உடலமைந்த ஆன்மாக்களில் வேதாங்கங்களின் சாரத்தின் உருவகமாகவும் எல்லாவற்றின் உள்ளேயும் வெளியேயும் நிலைத்திருப்பவராகவும் தங்களை விவரிக்க தகுதியானவர் யார்? தம்முடைய இந்த மிகவும் பயங்கரமான வடிவத்தை கண்டு நாங்கள் அனைவரும் பயத்தால் நடுங்குகிறோம். அமைதியான மற்றும் அழகான வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறோமா? பரத்வாஜ மாமுனிவர் கூறினார், பிரிஞ்சர் மற்றும் பிறரால் இவ்வாறு புகழ்ந்து பேசப்பட்ட போது கருட சின்னம் கொண்ட இறைவன் மேகங்களின் இடி போன்ற வார்த்தைகளிலும் தொனியிலும் தீவிரமாக உரையாடினார். பிரம்மதேவர் மற்றும் பிறரின் வேண்டுகோளின் பேரில் இறைவன் மென்மையான வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஸ்ரீ பகவான் கூறலானார், நான் இந்த பயங்கரமான வடிவத்தை களைந்து விடுவேன். நான் ஒரு இனிமையான மற்றும் அமைதியான வடிவத்தை எடுப்பேன். கிளர்ச்சி அடையாமல் என்னை காணுங்கள். இதை கூறிய பிறகு இறைவன் மறைந்து விட்டார். அதே நேரத்தில் அவர் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் பதித்த வான்வழி ரதத்தில் இனிமையான வடிவத்தில் மீண்டும் தோன்றினார். அவரது முகம் சந்திரனின் வட்டு போன்றது. அவர் அமைதியாகவும் மிகவும் அமைதியாகவும் இருந்தார். நீலத்தாமரையின் இதழ்களை போன்ற பளபளப்பை கொண்டிருந்தார். அவரது ஆடைகள் தங்க நிறத்தில் இருந்தன. அவர் ரத்தினங்கள் மற்றும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டனர். அவரது 4 வெளிகளில் சங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை ஆகியவை பிரகாசித்தன. ஸ்ரீராமரின் மையல் நாயகரான அவரை கண்டதும் அவர்கள் அனைவரும் அவரை மீண்டும் மீண்டும் வணங்கினர். பிரம்மதேவரையும் மற்றவர்களையும் அவர்கள் விரும்பியதை வழங்கி திருப்திப்படுத்தினர். பின்னர் அவர் அங்கு பணிவுடன் நின்ற முக்கிய முனிவரான அகஸ்திய மாமுனிவரிடம் உரையாடினார். ஸ்ரீ பகவான் கூறலானார், சிறந்த முனிவரே, என்னை வழிபாட்டின் பொருளாக கொண்டு இப்போது செய்யப்படும் கடினமான புனித சடங்குகளால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்கள், மிகவும் சோர்வடைந்துள்ளீர்கள். நான் உங்களுக்கு அனைத்து விரும்பிய வரங்களையும் வழங்குவேன், கூறுங்கள். பரத்வாஜ மாமுனிவர் கூறினார், இறைவனின் வார்த்தைகளை கேட்டதும் பானையில் பிறந்த முனிவர் அவரை மீண்டும் மீண்டும் வணங்கினார். உடல் முழுவதும் முடி உதிர்ந்து மகிழ்ச்சியின் சிலிர்ப்பால் அவர் அந்த வார்த்தைகளை கூறினார். அகஸ்திய மாமுனிவரின் வேண்டுகோளின் பேரில் ஸ்வர்ணமுகரி நதிக்கு எல்லாவற்றிற்கும் மேலான மேன்மை வழங்கப்பட்டது. நான் செய்த ஹோமங்கள், நான் பயிற்சி செய்த தவங்கள், நான் படித்த வேத மந்திரங்கள், நான் கேட்டவை அனைத்தும் பலனளித்தன. ஏனென்றால் அடியேன் உம்மால் மதிக்கப்பட்டேன். பகவானே, 3 உலகங்களிலும் நான் மட்டுமே நீதிமான். ஏனென்றால் நான் தம்மை தேடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். உமது அருளை முறையாக அறிவிப்பதற்கு முன்பே என் எல்லா ஆசைகளையும் நான் உணர்ந்துவிட்டேன். மாதவரே, ஆழமாக சிந்தித்த பிறகும் என்னால் அடைய வேண்டிய எதையும் நான் இப்போது காணவில்லை. நிலையற்ற தன்மையால் இது சமர்ப்பிக்கப்படுகிறது. பகவானே, உமக்கு என் பக்தி எப்போதும் இப்படியே இருக்கட்டும். இதை நினைவில் கொள்ளுங்கள். சூரர்களின் வேண்டுகோளின் பேரில் ஸ்வர்ணமுகரி நதியை நான் கொண்டு வந்தேன். அதில் நீராடுவோரின் பாவங்களை அது அழிக்கிறது. அந்த நதி தமது மலையின் முகடுக்கு மிக அருகில் வந்துள்ளது. உலகங்களின் தலைவரே, உமது ஆசைகளாலும் தயவாலும் அதை ஆசீர்வதிப்பீராக. ஸ்வர்ணமுகரி நதியில் நீராடி வேங்கடத்தில் மலையில் நிலை கொண்டுள்ள தம்மை தரிசிப்பவர்கள் உலக இன்பங்களையும் முக்தியையும் பெறுவார்கள். அறிவு மற்றும் யோக பயிற்சியின் பாதையிலிருந்து நழுவி கைவிடப்பட்ட குறுகிய ஆயுளை கொண்ட முட்டாள்கள் புனித சடங்குகள், வேதங்களை படிப்பது மற்றும்
பிற செயல்களில் புனித செயல்களை செய்வதன் மூலம் தம்மை காண தகுதி அடைகிறார்கள். பிரபஞ்சத்தின் தலைவரே, இந்த மலையில் எப்போதும் தாங்கள் இருங்கள். இறைவனே, ஒளிரும் முகத்துடன் அனைவருக்கும் உமது அருளை வழங்குவீராக. அவர்கள் விரும்பும் எந்த பொருளையும் அவருக்கு அருள்வீராக. ஸ்ரீ பகவான் கூறலானார், பிராமணரே, தாங்கள் கேட்டது நிச்சயமாக நடக்கும். உண்மையில் உலகம் முழுவதும் ஒப்பிட முடியாத ஒரு பக்தியை தாங்கள் எனக்கு செய்திருக்கிறீர்கள். கங்கை நதியைப் போலவே முனிவரே, ஸ்வர்ணமுகரி நதியும் தேடப்படுவதற்கு தகுதியானது. இது சூரர்களுக்கும் கூட விரும்பிய அனைத்து செழிப்பையும் ஏற்படுத்தும். சுவாமி புஷ்கரணி நதியின் வடிவத்துடன் ஐக்கியமாகும். அது அனைத்து தீர்த்தங்களுக்கும் புகலிடமாக இருக்கும் அந்த தெய்வீக நதிக்கு செல்லும். முனிவரே, உங்கள் வேண்டுகோளின்படி நான் இனிமேல் இந்த வைகுந்த மலையில் என்றென்றும் என் குடியிருப்பை எடுத்துக்கொள்வேன். ஸ்வர்ணமுகரி நதியில் புனித நீராடி பாவங்களின் அழுக்குகளை எல்லாம் சுத்தம் செய்து பின்னர் இந்த வைகுந்த மலையில் மிகுந்த கவனத்துடன் என்னை தரிசிப்பவர்கள் புத்திரர்களை பெற்று பூமியில் அனைத்து வகையான செழிப்பையும் மகிமையையும் பெறுவார்கள். மரணத்திற்கு பிறகு அவர்கள் கல்பத்தின் இறுதி வரை ஸ்வர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் தெய்வீக பேரின்பத்தால் மட்டுமே பிரகாசிக்கும் என் உலகத்தை அடைவார்கள். அந்த உலகத்திலிருந்து அவர்கள் பூமிக்கு திரும்ப மாட்டார்கள். இந்த விஷயத்தில் எந்த ஐயமும் இல்லை. முனிவரே, உங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க என்னை பார்க்க இங்கு வருபவர்களை நான் கவனித்துக் கொள்வேன். அவர்களுக்கு எல்லா மங்களகரமான விஷயங்களையும் நான் எப்போதும் வழங்குவேன். அவர்களால் விரும்பப்படும் மகன்களை தேடுபவர்களுக்கு நான் பல மகன்களையும், செல்வங்களை தேடுபவர்களுக்கு செல்வங்களையும், நல்ல ஆரோக்கியத்தை விரும்புபவர்களுக்கு அனைத்து நோய்களையும் முழுமையாக நீக்குவதையும், கடுமையான துன்பங்களால் தாக்கப்படுபவர்களுக்கு துன்பத்திலிருந்து மீட்பையும், எல்லா நேரங்களிலும் அனைவருக்கும் அனைத்து அரிய இன்பங்களையும் வழங்குவேன். ஒவ்வொருவரும் தாங்கள் தேடி வந்த அனைத்து ஆசைகளையும் அடைவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவர்கள் எங்கு தங்கினாலும் என்னை நினைவில் கொள்ளும் அந்த சிறந்த மனிதர்கள் அனைவரும் என் அருளால் அவர்கள் விரும்பிய நிறைவேற்றத்தை பெறுவார்கள். சங்க மன்னருக்கு இறைவன் வரங்களை வழங்குகிறார், பின்னர் மறைந்து விடுகிறார். அந்த முனிவரிடம் இதை கூறிய பிறகு இறைவன் சங்க மன்னரை கண்டார். பிரம்மதேவரும் மற்றவர்களும் கேட்டுக்கொண்டிருந்த போது அவர்கள் இந்த வார்த்தைகளை கூறினார்கள். ஸ்ரீ பகவான் கூறலானார், சங்கரே, உங்கள் பக்தியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் விரும்பிய ஒரு வரத்தை தேர்ந்தெடுங்கள், அதை நான் தங்களுக்கு வழங்குவேன். தவத்தின் காரணமாக மிகவும் மெலிந்த உங்களுக்கு நான் வரங்களை வழங்குவேன். சங்கர் கூறினார், வலிமை மிக்கவரே, உங்கள் தாமரை போன்ற பாதங்களுக்கு சேவை செய்வதை தவிர வேறு எதையும் நான் கோரவில்லை. உங்கள் பக்தர்கள் அடையும் அந்த சிறந்த இலக்கை நான் கோருகிறேன். ஸ்ரீ பகவான் கூறலானார், சங்கரே, உங்களிடம் கேட்பது நிச்சயமாக அப்படி இருக்கும். எனக்கு இந்த சேவையின் காரணமாக மிக சிறந்தவர்களாகவும் தகுதியானவர்களாகவும் மாறிய மக்களால் என்ன பெற இயலாது. கல்பத்தின் இறுதி வரை நீங்கள் இந்திரலோகத்தில் இருப்பீர்கள். ஏராளமான தெய்வீக கன்னிகைகளால் நீங்கள் கவனித்து கொள்ளப்படுவீர்கள். பல்வேறு வகையான இன்பங்களை அனுபவித்த பின்னர் நீங்கள் என் உலகத்தை அடைவீர்கள். இவ்வாறு அரசரே, பிரபஞ்சத்தின் தோற்றமான நாராயணர் தன்னை வணங்குபவர்களுக்கு ஆசைகளை தரும் மரம் சங்கருக்கு விரும்பிய வரங்களை வழங்கினார். பின்னர் தாமரை விழிகளை கொண்ட இறைவன் பிரம்மதேவரில் தொடங்கி அனைவருக்கும் விடை கொடுத்தார். அவர்களால் பக்தியுடன் புகழப்பட்ட இறைவன் அங்கேயே மறைந்தார். பரத்வாஜ முனிவரால் ஸ்ரீ வெங்கடாச்சலத்தின் மகத்துவத்தின் விளக்கத்தின் நிறைவு. பரத்வாஜ மாமுனிவர் கூறினார், அர்ஜுனா, வெங்கடாத்ரியின் சக்தி தங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த புனிதப்படுத்தும் கதையை கேட்டதும் மனிதர்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீஹரியின் வேண்டுகோளின் பேரில் பன்றியின் வடிவத்தை களைந்தார். தனது மாயையால் பிரபஞ்சத்தை மயக்கிய அற்புதமான அம்சங்களின் இறைவன் இங்கே மகிழ்ச்சி அடைந்தார்.
பின்னர் அகஸ்திய மாமுனிவரும் சங்கரும் கேட்டுக்கொண்டதன் பேரில் பகவான் அவர்களுக்கு, அதாவது அவர்கள் முன் ஏற்றவாறு இன்பங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு உடல், முழு உடலையும் காண்பதற்கு இனிமையான மிகவும் அழகான மற்றும் அமைதியான உடலையும் வழங்கினார். பகவான் ஸ்ரீமன் நாராயணர் வேங்கடமலை, சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் மற்றும் இந்த கதையை நினைவு கூர்வதன் மூலம் மக்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். பிரபஞ்ச முட்டை முழுவதும் வேங்கடாத்திரிக்கு இணையான வேறு எந்த புனித தலமும் இல்லை. வேங்கடேசருக்கு சமமான ஒரு இறைவன் இதற்கு முன்பு இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்க போவதில்லை. வேங்கடமலைக்கு சமமான ஒரு புனித ஸ்தலம் இதற்கு முன்பு இருந்ததில்லை, ஒருபோதும் இருந்ததில்லை. சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்திற்கு இணையான எதுவும் இல்லை. மக்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் பகவான் ஸ்ரீ வெங்கடேசரை நினைவு கூர்ந்தால் முக்தியின் மகிமை அவர்களுக்கு எட்டுகிறது. அதில் எந்த ஐயமும் இல்லை. சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தில் முழு நிதானத்துடன் நீராடி வராகாச்சலத்தில் வசிக்கும் அனைவரின் உள்ளார்ந்த ஆன்மாவான பகவான் ஸ்ரீஹரியை தரிசிப்பவர்கள் 1000 குதிரை யாகங்கள் மற்றும் 100 வாஜபேயங்களின் முழு பலனை பெறுவார்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. வேங்கடாச்சலத்தின் மகத்துவத்தை கேட்கும் சிறந்த மனிதர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகிலும் மிகுந்த இன்பங்களை அனுபவிப்பார்கள், பின்னர் முக்தியை அடைவார்கள். வேங்கடாச்சலத்தின் மகத்துவம் தங்களுக்கு சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் பெரிய நதியின் சக்தி விவரிக்கப்படும். அர்ஜுனரே, அவற்றை கேட்பீராக. 38ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.